ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நமக்கு தேவைப்படும். ரொம்ப சிம்பிளான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தாங்க நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. 2 எக் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் இல்லைனா கீ எடுத்துக்கோங்க. சுகர் வந்து பவுடர் சுகர், இது நம்ம வீட்டில் இருக்க நார்மல் சுகரே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் எக் எடுத்து 2 எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது எக் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1/2 கப் பால் ஊற்றிடுங்க. பால் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கோட பால் நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைனா பச்சை ஸ்மெல் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுவும் நம்ம பச்சை ஸ்மெல் வராது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் சுகர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ரெட்டில் போடும்போது அது தனித்தனியாக தெரியாது. இப்போது கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம பேன் எடுத்து வச்சுருக்கோம். பேன் சூடானதுக்கப்புறம் தோசை தவா இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போது 1 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கீக்கு பதிலாக பட்டர் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். பட்டர் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடில் நல்லா டிப் பண்ணி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் டிப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே டிப் பண்ணாதீங்க. டிப் பண்ணி இப்படி பேனில் எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப ஊறினால அது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் அப்புறம் திருப்பி போடுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ வெயிட்டிங்.